ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா குடமிளகாய் வெஜிடேபிள் ஆம்லெட் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம் என்பது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெஜிடேபிள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குடமிளகாவை நம்ம கட் பண்ணி அது நடுவில் இருக்கிற சில்லியை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை இதையும் நல்லா கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அடுத்து நம்ம குடமிளகாயும் ஸ்மால் சைஸ் பீஸாக நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். கூடவே நான் முள்ளங்கிக்கீரையும் சேர்த்துக்கிறேன். இதுமாரி நீங்களும் வெறும் எக்கு யூஸ் பண்ணி ஆம்லெட் போட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம கேரட்டையும் ரைஸ் ஷேப்புக்கு நம்ம துருவி எடுத்துக்கலாம். கேரட்டும் துருவி எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சிட்டோம் காய்கறிலாம். அடுத்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டோம். அடுத்து நாஸ்தி தவ வச்சு தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து குடமிளகாய் நம்ம நறுக்கி வச்சு போட்டு நல்லா இது கூடவே வதக்கிக்கலாம். இப்போ நம்ம முள்ளங்கிக்கீரையை வதக்கிக்கலாம். கூடவே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். அடுத்து நமக்கு கேரட் ரைஸும் ஆட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம். கூடவே இப்போ சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சில்லி பவுட்ரு, அடுத்து பெப்பர், தேவையான அளவு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம் தனியாக. அடுத்து நம்ம 2 முட்டை தனியாக ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணி கூடவே சால்ட், பெப்பர், சில்லி பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணி நாஸ்தி தவா வச்சு தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச குடமிளகாவை நம்ம பொரிச்சிப்போம். இப்போ இது நடுவில் நம்ம ஆல்ரெடி மிக்சிங் பண்ண எக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் தெரிவிங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம எக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம திருப்பி போடும்போது டேமேஜ் ஆகாமல் இருக்கும், நல்லா வரும் ரெசிபி. இப்போ நம்ம கொஞ்சமாக கடலை எண்ணெய் மேலே விட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். குடைமிளகாய் மசாலா ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. குடைமிளகாய் மசாலா ஆம்லெட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்க, அடுத்து ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.